Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபினா ஹோல் சிக்கன் தந்தூரி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். நான் ஹோல் சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை ஓவன்ல வந்து கன்வென்ஷனல் ஓவன்ல ரெசிபி எப்படி பண்றோம்னு தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Simply with Viji. ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Let's go into the video. ஹோல் சிக்கன் தந்தூர் பண்ணுறதுக்கு ஹோல் சிக்கன் எடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபேட்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு ஸ்லிப் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ இந்த பிரஸ்ட்டு பக்கம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நல்லா ஒரு ஸ்லிட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து மசாலா போட்டது உள்ளே நல்லா இறங்கும். ஸோ இது மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அப்படியே மேலே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம். குக்காச்சுன்னா பிளெயினாக இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மேரினேஷன் போகலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு கப் ஆஃப் கர்ட். நீங்கள் வந்து நல்லா ஹங் பண்ண ஒரு திக் கர்டு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அது பண்ணல, பிளெயினாக வந்து கர்டு தான் வச்சுருக்கேன். கர்ட், சால்ட், கசூரி மேத்தி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொரியாண்டர் பவுடர், ginger garlic paste and Kashmiri red chilli powder, cumin powder, garam masala, pepper, ground pepper, oil or lemon. ஸோ இதை நம்ம எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேரினேஷன் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் வந்திருக்காங்க. யாருன்னா அர்ஜுன். ஓகே, அர்ஜுன் தான் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க. பத்திரமா பார்த்து. தேங்க்யூ. ஸோ ஒரு கப் ஆஃப் யோகர்ட் போட்டாச்சு. சில்லி பவுடர், cumin பவுடர், கொரியாண்டர் பவுடர். கலருக்காக நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறோம் கொஞ்சமாக. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, டர்மரிக் பவுடர், சால்ட், கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர் கொஞ்சம். ஃபெனுக்ரிக் எப்பவுமே கையில் எடுத்து இப்படி வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் சாட் மசாலா. லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம், சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன்ஸ்க்கு போதும். இப்போ சித்தார்த் வந்திருக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சிக்கன் இஸ் ரெடி டு கெட் மேரினேட்டட். ஃபுல் ஹோல் சிக்கனில் நல்லா வந்து மேரினேட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா சூப்பர் வந்து ஜூஸியாக சாஃப்ட் டெண்டராக வரும். இதை நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற வைக்கணும், லைக் மேரினேட் பண்ணி வைக்கணும். சிக்கன் தந்தூரி வந்து மசாலா போட்டாச்சு. இது ஒரு 2 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம், அப்போ தான் நல்லா ஊறும் மசாலா. தேங்க்யூ அர்ஜுன், ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ 2 hours கழிச்சு பார்க்கலாம். ஸோ 2 hours ஆயிடுச்சு. இப்போ வந்து 50 degree வச்சுருக்கேன், ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சிக்கன் எடுத்து உள்ளே வச்சிடலாம். எல்லாம் மேரினேட் ஆகிருக்கு. நம்ம இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சாலும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ டைம் இல்லைன்னா இந்த மாதிரி 2 hours 3 hours அந்த மாதிரி வைக்கலாம். நான் இன்றைக்கி 2 hours வச்சுருக்கேன். ஸோ
ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரிப்பிங்க்காக ஃபேன் அடியில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனை தான் இங்கே தான் வைக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 35 to 40 minutes நம்ம வந்து ஓவனில் வச்சு கிரில் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 40 minutes கழிச்சு பார்க்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சிக்கனை வெளியே எடுத்துட்டு அதை ஃபாயில் பேப்பரில் ரேப் பண்ணி குக் பண்ண போகிறோம் இன்னொரு 15 minutesக்கு. இதை வெளியே எடுத்தாச்சு. இந்த ரெஸ்ட் ஆஃப் த மசாலாவும் இது மேலே நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 15 minutes நல்லா வச்சுக்கலாம். எப்படி வச்சுருக்கோம், நல்லா சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் ஜூஸியாக குக் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 15 minutes கழிச்சு பார்க்கலாம். சூப்பர் எம்மியான ஹோல் சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா மசாலா உள்ள ஏறி சூப்பர் எம்மியாக வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ நல்லா டெண்டராக இருக்குது. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சிக்கன் தந்தூரி ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோல் சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் சூப்பராக வந்திருக்கு. நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப யம்மியாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.